பாருங்கள் மக்களே, துபாய் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்ஐசி மாதிரி 5 எல்ஐசி இருக்குது போல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ கண்ணே, நம்ம மெட்ராஸ் எல்ஐசி விட 5 மடங்கு பெருசாக இருக்கே. மேனே முந்திரி பருப்பை கொட்டே, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடு, துபாய் போய் ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். ஐயோ, இவ்வளோ பெரிய பில்டிங்க என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. வேணேன் கலாம் எங்கேப்பா இருக்குன்னா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைச்சிடாது. ஆண்டவன் நல்லவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கெட்டவங்களை கைவிட்டுருப்பான். அதே போல் நீங்கள் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் வசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவன் எழுதியிருந்தாருன்னா, உங்கள் லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டின் அதிபதி உச்சபலத்தில் இருந்தாருன்னா, ஆட்சியாக இருந்தாருன்னா, குரு கூட சேர்ந்து குரு மங்களயோகத்தோடு இருந்தாருன்னா உங்களை யாராலும் பீட் பண்ண முடியாது. டெஃபினட்டாக நீங்கள் மிகப்பெரிய வீடு வாங்குவீங்க, மிகப்பெரிய வாகனம் வாங்குவீங்க, மிகப்பெரிய பில்டிங்கில் இருக்கிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு ஹோட்டல் கடையை அல்லது டீ கடையாகவும் நடத்துவீங்க. கவலையப்படாதீங்க. ஆண்டவனுடைய அருளாசி நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம இந்தியாவில் பிறந்த நம்ம எல்லாமே மிகப்பெரிய பில்டிங் வாங்குவோம், அந்த பில்டிங்கில் வசிப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதனால் ஆண்டவன் மேலே பாரத்தை போடுங்க. லக்ஷ்மி தேவியோட அருளால் உங்கள் அனைவருக்குமே இது போல் வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம், இது போல் ஃப்ளாட்டில் வசிக்கக்கூடிய யோகம் டெஃபினட்டாக கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கண்ணா, நான் தானே உங்கள் இளைய தளபதி விஜய் பேசுகிறேன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்குதாண்ணா. துபாயில் இருக்கிற ரோடை பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குண்ணா. அந்த ரோட்டு மேலே இருக்கிற கட்டணமும் செம்மையாக இருக்குங்கண்ணா. நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசை அல்லது அந்த கட்டிடத்தில் வசிக்கணும்னு ஆசை இருக்குன்னா கவலைப்படாதீங்கன்னா, வருங்கால இந்தியா நமது தானா. நம்ம இந்தியா உலகத்தை ஆளப்போகுதுங்கன்னா, உலகின் வல்லரசாக மாறப்போகுதுன்னா, அப்போது நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே இது மாதிரி மல்டி பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம், ஜாலியாக ஊர் சுற்றுறக்கும் எல்லாமே ஆண்டவர்களால் அமையப்போகுதுண்ணா. நன்றிங்கண்ணா. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஒரு விசிட்டிங் விசா எடுத்துகிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு வாங்கினா எல்லாம் கரெக்டாக இருக்குதாண்ணா. அதே இதே துபாய் ரோடு சூப்பராக இருக்குது.